21 வயதில் அந்த இளம் பெண்ணுக்கு அந்த அதிர்ச்சி செய்தி, உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது என்று. வீட்டில் மருந்துகள் எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்கும்படி முடங்கு என்கிறார்கள் பெற்றோர். அவர் தலை குனிந்து முடங்கிவிடவில்லை. தன்னால் முடியும் என வான் நிமிர்ந்து பார்த்து கையில் வெறும் 5600 ரூபாயுடன் வெளியே வந்து தொடங்கிய நிறுவனம் வானம் வசப்பட்டது. மூன்று வயதில் 10 ஜெட் விமானங்களை வைத்திருக்கும் மிகப்பெரிய தொழில் முனைவோர். இந்தியாவின் பணக்கார பெண்கள் பட்டியலில் இவரும் ஒருவர். கனிகா டெக்ரிவால். சிறு வயதில் இருந்து அவளை ஒரு பைலட் ஆக வேண்டும் என்ற கனவோடுதான் பெற்றோர் வளர்த்திருக்கிறார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அது சம்பந்தமான பாடப்பிரிவுகளை எடுத்து படித்து இந்தியா திரும்பிய அவருக்கு 21 வயது. தொடர் உடல்நல பிரச்சனை காரணமாக மருத்துவமனையை அணுகி பரிசோதித்த போது அனைவருக்கும் அதிர்ச்சி. கனிகாவிற்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அவருடைய சிகிச்சைக்கு பிறகு வீட்டில் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி அவரது பெற்றோர் வற்புறுத்துகின்றனர். ஆனால் இவருக்கோ தான் தனியாக ஒரு மிகப்பெரிய விமான நிறுவனத்தையே தொடங்க வேண்டும் என்ற தீ அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேறும் நிலை. அதன் பிறகு தனது கல்வி சம்பந்தமான தொழில் ஒன்றை துவங்கினார். வெறும் 5600 ரூபாயுடன். அவரது திறமையும் விடாமுயற்சியும் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் ஜெட் சந்தையில் அவரை முன்னோடியாக திகழச் செய்திருக்கிறது. அந்த தொழிலுக்கு புதிய ஒரு தர நிலையை அமைக்கும் வகையில் அவருடைய நிறுவனம் உருவெடுத்தது. கடுமையான போட்டிகள், அதற்கிடையே தரமான சேவை, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக உருவெடுக்கிறது அவரது நிறுவனம். எதிர்காலத்தில் அட்வான்ஸ்டு ஏர் மொபிலிட்டி மூலமாக இயக்கப்படும் விமானத்தை தயாரிப்பதே இவருடைய தற்போதைய குறிக்கோள். அதாவது ரன்வேக்களை மட்டுமே சார்ந்து இருக்காமல் குறுகிய பகுதிகளிலும் டேக் ஆஃப் செய்யும் வகையில் விமானங்களை வடிவமைப்பது. அவரது எண்ணமெல்லாம் வான் நோக்கிய விசாலமான பார்வை. 2023-24 நிதியாண்டில் அந்த நிறுவனம் 350 கோடி வருமானத்தை ஈட்டியது. கன்னிகாவின் தாரக மந்திரம் எல்லாமே என்ன ஆனாலும் சரி, உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். சுய நம்பிக்கையே வெற்றிக்கான படிக்கற்கள் என்பது மட்டுமே.